வெக்கமா இல்ல? நான் கேட்கிறேன், இப்ப பொய்யும் புழுகும் டெய்லி பேசிட்டு இருக்க ஒருத்தர் முதலமைச்சரா? உங்களை எப்படி மக்கள் நம்புறது? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா, முதல்வர் ஸ்டாலின் ஒரு பொய்யன் என கூறி ஆவேசமாக விமர்சனம் செய்துள்ளார். நேற்றைய முன்தினம் அமித்ஷாவா இருந்தாலும் சரி, எந்த ஷாவா இருந்தாலும் சரின்னு எங்க திருத்தணியில பேசினாரா முதலமைச்சர்? பொய்யும் புனைச்சுருட்டும் பேசுகின்ற ஒரு முதலமைச்சர், அதாவது தமிழகத்தின் துரதிருஷ்டம். உண்மை பேசுற நபர் இங்க சீஃப் மினிஸ்டரா இல்லை, பொய்யும் புரட்டும். ஆமா, நீட்டை பத்தி பேசுறீங்களே, அமித்ஷாஜி என்ன பண்ணுவார்? நீட்டை கொண்டு வந்த குற்றவாளி யார்? அப்ப நீட்டு தப்புன்னா அது செஞ்சது குற்றம். அந்த குற்றவாளி யாரு? திமுக. ஏனென்றால் 2010 நீட்டு மசோதாவை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்து பேசியது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காந்தி செல்வன். அதுக்கப்புறம் முதல் நீட் எக்ஸாமினேஷன் நடந்தது எப்ப? 2013. சோனியா காந்தி அவர்களும் கருணாநிதி அவர்களும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை நடத்தினப்ப. வெக்கமா இல்ல? நான் கேட்கிறேன், இப்ப பொய்யும் புழுகும் டெய்லி பேசிட்டு இருக்க ஒருத்தர் முதலமைச்சரா? உங்களை எப்படி மக்கள் நம்புறது? உங்களை விட பொய்யன் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினை விட பெரிய பொய்யன் யாராவது உண்டா? நீட்டை பத்தி பேசுறீங்க, யூ brought it. சரி, அதுக்கப்புறம் அது இப்ப செயல்பாட்டுல எதன் காரணமா இருக்கு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.